ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு யூடியூப் சேனல். எஸ்ரகடி காசை பற்றி பேச சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ அந்த முத்து மீனாக்கு இருந்த ஒரு ட்ராக் என்னப்பா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இல்லையா? அந்த ட்ராக்கே இதுதாங்க. சத்யாவுடைய அந்த பர்த்டே ட்ராக்கு. ஸோ முத்து மீனா ரெண்டு பேருக்குள்ளே செப்பரேஷன் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். கொஞ்சம் பாசிட்டிவாகவும் இருக்கும், கொஞ்சம் நெகட்டிவாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். பட் இந்த எண்ட் ஆஃப் தி ட்ராக் வந்து ஓரளவுக்கு பாசிட்டிவாக முடியும் அப்படின்ற மாதிரி தான் கேள்விப்பட்டேன். ஸோ இது தொடர்ந்து சத்யாவுடைய ட்ரூத் ரிவீலுமே கொஞ்சம் ட்ராக் இம்ப்ரூவ் பண்ணுறாங்க, கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க அப்படின்ற சொல்லி டீம் சைடில் கேள்விப்பட்டிருந்தேன். இதுக்கப்புறம் சத்யாவுடைய ட்ராக்குமே பேரலாக மூவ் ஆகும் அப்படின்ற ஒரு அப்டேட்மே இருக்குது. அதுவும் இல்லாமல் இன்னொரு பக்கம் வந்துட்டு நம்மளுடைய சீதாவுடைய ட்ராக் வந்து அந்த இதில் போயிட்டு இருக்கு இல்லையா, டாக்டர் சீன்ஸ் போயிட்டு அந்த ஹாஸ்பிட்டலில் போயிட்டு இருக்கு இல்லையா. ஸோ அவங்க வந்துட்டு ஸ்ருதி வந்து அவங்களுடைய சரகசிக்காக வந்து கேட்டுட்டு இருப்பாங்க. ஸோ நேற்று கூட அந்த நல்ல ஒரு கோசிஸ்டர்ஸ் பாண்டிங் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. நேற்றுமே நல்லா இருந்துச்சு. அது தொடர்ந்து அவங்களுமே அந்த சரகசிக்கான ட்ராக்குமே ஒரு பக்கம் மூவ் பண்ணுறாங்க. இது எங்கே போய் முடிய போகுது அப்படின்றது தெரியல. ஏன்னா அந்த பேர் சீன்ஸ்லையுமே அவங்க வந்து சொல்லிட்டாங்க 3 குழந்தைங்களாம் பண்ணிக்கவே 3 குழந்தைங்க சத்தியமாக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி நேற்றுமே போயிட்டு அந்த சரகசி விஷயமா விசாரிச்சுட்டு வந்துட்டாங்க. இது எப்படி விஜயமாக ஹேண்டில் பண்ண போகிறாங்க, இது எப்படி அவங்க ஃபஸ்ட்டு அந்த மனசு புரிஞ்சுக்க போகிறாங்க அப்படின்றது ஒரு பக்கம் ட்ராக் மூவ் ஆகுது. பட் எனிவே ஒரு அவேர்னஸ் ட்ராக் மாதிரி தான் இது இருக்குது. ஏன்னா இப்போ ரீசெண்ட் டேஸாக அந்த சரகசி ட்ராக்குமே ஓரளவுக்கு வெளியே பேசுகிறாங்க, ஆடியன்ஸ் அதாவது மக்கள் பேசுகிறாங்க. அதையுமே இங்கே சீரியலை கொண்டு வந்து உண்மையை பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம் அப்படிங்கிறது தான். இந்த ட்ராக் எப்படி இருக்குது. ஸோ இன்னொரு பக்கம் வந்துட்டு மனோஜ் ஜுடியா அந்த இந்த ட்ராக் இருக்கு இல்லையா, லோன் வாங்கியிருப்பார் இல்லையா கிரெடிட் கார்டு மூலியமாக. ஸோ அதை எப்படி அடைக்க போகிறாரு, ஏன்னா ஒரு பெரிய இக்கட்டான சூழ்நிலை தான் மாட்டியிருக்காரு. ஸோ ஒரு இடத்துல போய் மாற்றதே அவருக்கு வேலையாக இருக்குது அப்படின்றதான். ஸோ அதை மாட்டி அங்கிருந்து எப்படி வெளியே வர போகிறாரு அப்படிங்கிறது இன்னொரு பக்கம் ட்ராக். ஸோ இதெல்லாம் தாண்டி முத்து மீனாக எப்படி சேர போகிறாங்க, இதான் ஒரு பெரிய இப்போதைக்கு இருக்க கேள்விக்குறி. முத்துன்னு தெரிஞ்சு ஒரு பெரிய கோபமாக இருக்க மாதிரிலாம் இல்லை, கொஞ்சம் பேச்சை கேட்காம போயிட்டாங்க. மீனை உட்காந்து கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணாங்கன்னா முத்து சால்வ் ஆகிடும். ஏன்னா ஒரு தம்பிக்காக போயிருக்காரு. ஸோ என்னதான் பிரச்சனை அப்படின்னு கேட்டாலே அவருக்கு தெரிஞ்சு மறந்துடுவார். அப்பா இதெல்லாம் விடு, கோமாக்கத்தில் தானே இருக்க விஷயத்தெல்லாம் சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு அவரே சொல்லிடுவார். பெருசாக கண்டுக்க மாட்டார் அப்படிங்கிறதான். எனக்கு ஏதோ பிடிச்சிட்டு வந்துட்டு படுத்துட்டாரு. விஜயம்மா வந்து அதுக்காக இன்றைக்கி ஓவராக பேசுகிறாங்க. அதுதான் இன்றைக்கி சீன்ஸில் இருந்துச்சு. பட் விடிஞ்சு எழுந்திரிச்சாங்க அப்படின்னா கொஞ்சம் இவ்வளோ பெரிய கோவம் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்காதுன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் பாசிட்டிவாக போச்சு அப்படின்னா நல்லாயிருக்கும். அதை தான் சீரியலுமே கொண்டு வருவாங்க. பட் வெயிட் பண்ணி பார்ப்போம். பட் இந்த ட்ராக்கை தான் நான் சொல்லியிருந்தேன், கொஞ்சம் முத்து மீனாக்கான செப்பரேட் எபிசோட்ஸ் வருது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த டைமில் முத்து மீனாக்கு அதாவது மீனாக்கு சுத்தமாக எபிசோட்ஸே இல்லை, ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸே இருக்காது. ஸோ அந்த டைமில் தான் எனக்கு இந்த மாதிரி அப்டேட் கிடச்சிது. அதனால தான் ஷேர் பண்ணியிருந்தேன். பட் எனிவே இப்போ பாருங்களேன், நடுவில் இந்த காம்படிஷன் ட்ராக் கொஞ்சம் மீனாக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் இருந்துச்சு. இப்போ வந்துட்டு அகைன் இந்த குழு சீன்ஸை கோயிலுக்கு போனது, அதே போல் இப்போ முத்து மீனாக்குள்ள இருக்கிற சண்டை. ஸோ இவங்க 2 பேருக்கோட ஸ்க்ரீன் ஸ்பேஸ் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லும்போது நமக்குமே ஹாப்பியாக இருக்குது. ஸோ டீம் அதை ஃபாலோ பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்னுமே கொஞ்சம் அடுத்த ஒரு லெவல் என்னன்னா மீனா கொஞ்சம் போல்டாக காமிக்கணும், இதுதான் அடுத்த ரெக்வஸ்ட்டு. ஸோ இதுவுமே டீம் கொஞ்சம் ஃபாலோ பண்ணாங்கன்னா இன்னுமே நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது தான். ஸோ டிஆர்பி லாஸ்ட் வீக் டவுனுக்கு நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க ஸ்டோரி நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக அது ரீசன் கிடையாது, டிசிசிஎல் இஷ்யூனால தான் வந்துட்டு டிஆர்பி டவுனாக இருந்துச்சு. அப்கமிங் வீக்கில் அதாவது லாஸ்ட் வீக்கே அது சால்வ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டேன். ஸோ கம்மிங் Thursday ரிலீஸ் ஆகிற டிஆர்பியில் கண்டிப்பாக நல்ல ஒரு ரேட்டிங்ஸ் வரும் அப்படிங்கிறதான். ஸோ ஆடியன்ஸ் யாரும் ஃபீல் பண்ண வேணாம் டிஆர்பி ஒரு டவுன் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது ரீசன் அந்த கேபிள் இஷ்யூனால தான். ஸோ உங்களுடைய கமெண்ட் அந்த கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். அடுத்த இன்ட்ரெஸ்ட் நெக்ஸ்ட் வின் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் பை.